அன்பான நேயர்களே, காலை வணக்கம். மாதர்மே மதுகைடபக்னி மகிஷ பிராணாபகே ஹரோத்யய கேலா நிர்மித தூம்ரலோஜனவதே கே சண்டமுண்டார்ச்சனி விசேஷிகிருத ரத்த பீஜ தனுஷே நித்யே நிசும்பாவகே சும்பத் வம்சனி சங்கர துரிதம் துர்கே நமஸ்தே அம்பிகே அருணமணி நிபாங்கம் அக்னிகேசம் கரண்டம் டமருக தராபாசம் கட்ககச்சம் கபாலம் அனல நயனநாகம் ஆசனம் பத்மபீடம் அகில புவனவாதம் ஸ்ரீதளம் மாறி ரூபோ விரும்பித் தொழும் அடியார் விழிநீர் மல்கி மெய்புலகம் அரும்பித் ததும்பி ஆனந்தமாகி சுரும்பிற் கழித்து மொழிதடுமாறி முன் சொன்னவெல்லாம் தரும் பித்தராவர் என்றால் அபிராமி சமயம் நன்றே. அன்பு சார்ந்த நேயர்களே, இன்று பங்குனி மாதம் 28ஆம் நாள் வெள்ளிக்கிழமை, சதுர்த்தி திதி, உத்தர நட்சத்திரம். இன்று பங்குனி உத்தரம். பங்குனி உத்தரம் முருகப்பெருமானுக்கு மிகவும் சிறப்பான நாள். அதே மாதிரி ஐயப்பனுக்கும் உகந்த நாள். அதனால் இந்த உத்தரம் இந்த உத்தரம் 4 மணி 13 நிமிடம் வரைக்கும் பின்னாடி அர்த்தம் வந்துருக்கு. இது ரெண்டுக்குமே சித்த யோகம், அமிர்த யோகம் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ராகு காலம் 10:30 முதல் 12, யமகண்டம் 3 முதல் 4:30, குளிகல் 7:30 முதல் 9, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். அன்பான நேயர்களை, இன்று கிரகங்கள்லாம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்ப்போம். இன்றைக்கு சூரியன், புதன், சுக்கிரன், ராகு. புதன் மீனத்துக்கு வந்துட்டார். புதன் இப்போ சனியிலிருந்து கும்பத்திலிருந்து மீனத்துக்கு வந்துட்டார். இப்போ மீனத்தில் 4 கிரகங்கள் இருக்கிறது. ரிஷபத்தில் குரு இருக்கார், கடகத்தில் செவ்வாய் இருக்குது, கன்னியிலே சந்திரனும் கேதுவும் இருக்குது, சனி மட்டும் கும்பத்தில் தனித்து இருக்கார். இது இந்த கிரகத்தினுடைய அமைப்பு. அன்பான நேயர்களே, மேஷராசிக்கு இந்த நாடு எப்படி இருக்கிறதுன்னு. மேஷராசி என்பவர்களுக்கு குரு பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார், சனி பகவான் 11ஆம் இடத்துல இருக்கார். இது ஒரு நல்ல அமைப்பு. 4ல் ராசிநாதன் போய் 4ஆம் இடத்துல போய் நீசம் அடைஞ்சிட்டார். அவர் நீசம் அடைஞ்சது நல்லது தான், இல்லைன்னா 8ஆம் அதிபதி வரையதை பண்ணிவிடுவார். அதனால் மேஷராசி என்பவர்களுக்கு இன்று நல்ல நாள், நன்மையெல்லாம் நடக்கும், நல்ல காரியங்கள்லாம் நடக்கும். அன்பான ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு நாள் சரியில்லை. குரு பகவான் ஜென்மத்தில் இருக்கார், ஏதாவது பிரச்சனையில் கொண்டு கொடுத்துட்டு இருப்பார். அதனால் அவர் இப்போ மார்ச் பேச்சியாக போகிறார். உங்களுக்கு ராகு பகவான், சுக்கிரன், புதன், சூரியன் 11ல், சனி 10ல், இதெல்லாம் நல்ல அருமையான நாள். அந்த குரு பகவான் பேச்சியாளர். உங்களுக்கு சித்திரை மாதம் 28ஆம் தேதி பேச்சியாளர், அமோகமான நாள். உங்களுக்கு எல்லா வகையிலும் சிறந்த நாள். 11ல் சூரியன், சுக்கிரன், ராகு இருக்கு. அந்த சூரியன் இங்கே வந்துடுவார், குரு பேச்சியாகும் போது மேஷத்துக்கு வந்துடுவார். ராகு சுக்கிரன் அதில் இருப்பார். ராகு சித்திரை 13ஆம் தேதி பேச்சியாகி 10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். அதனால் ரிஷபராசி என்பவர்களுக்கு அருமையான நாள் இந்த குரு பேச்சு. அன்பான மிதுன ராசி என்பவர்களை, உங்களுக்கு இந்த குரு 12ஆம் இடத்துல இருக்கார், விரையத்தை தரும். ஆனால் 10ல் ராகு, சுக்கிரன், சனி, புதன், சூரியன்லாம் இருக்காங்க. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல அருமையான அமைப்பு. மிதுன ராசி என்பவர்களை நல்ல விரயங்களாக நடக்கும், பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்து உங்களுக்கு குரு பயிற்சி சாதகமாக இல்லை, ஆனால் இடமாற்றங்களை கிடைக்கும். அன்பான கடகராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்காங்க, ஆனால் அந்த குரு அடுத்து வர போகிறார். அதனால் இன்றையிலிருந்து உங்களுக்கு அந்த குரு 12ஆம் இடத்தினுடைய பவர் தான் உங்களுக்கு கொடுப்பாரு. அதனால் இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்குவோம், தேவையில்லாத விரயங்கள் எல்லாம் நடைபெறும். இந்த குரு பகவான் 1 மாதத்துக்கு முன்னாடியே அந்த வீட்டினுடைய பலனை தந்துடுவாருங்கிறாங்க. அதனால் கடகராசி என்பவர்களெலாம் கொஞ்சம் ஞாபகமாக நடந்து கொள்ளவும். சிம்மராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்துட்டதாக பொருள் வந்தது. ஏன்னா இன்று சித்திரை 28னால பங்குனி 28லேருந்து உங்களுக்கு நல்ல நேரம். அதனால் உங்களுக்கு குரு பகவான் 11ஆம் இடத்துக்கு வந்தவருடைய பலன்கள்லாம் நடைபெறும். இனிமேல் உங்களுக்கு ஓராண்டு உங்களுக்கு நல்ல நேரம், நல்லதெல்லாம் நடக்கும். இந்த ஓராண்டில் உங்களுக்கு எந்த காரியம் வேணாலும் பண்ணிக்குவோம். அன்பான கன்னிராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு வரப்போகிறாரு. அதனால் இப்போ 9ஆம் இடத்துல இருக்கார், வந்துடுவார். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். இப்பொழுது இந்த சித்திரை 28 வரையும் பரவாயில்லன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு
10ஆம் இடத்துக்கு வந்துடுவார். பார்த்து ஒரு வருஷத்துக்கு கொஞ்சம் நல்லபடியாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான துளாராசி என்பதில் உங்களுக்கு குரு 8ஆம் இடத்துல இருக்கார். அடுத்து 9ஆம் இடத்துக்கு வர போகிறாரு. அதனுடைய பலனை போய் கொடுத்துருவார். 9ஆம் இடம் நல்ல இடம். ஆனால் உங்களுக்கு 6ல் ராகு இருக்கார். அது ஒரு பெரிய அமைப்பு. 6ஆம் இடத்துல ராகு உங்களை ஒரு குறையெல்லாம் பார்த்துக்கொள்வாங்க. அதனால் உங்களுக்கு துளாராசி என்பவர்களுக்கு நல்ல நாள். விருச்சிக ராசி என்பவர்களில் உங்களுக்கு குருபான் 7ல் இருக்கார். அவர் பேச்சை 8ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. 8ஆம் இடத்துல நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. ஆனால் இனிமேல் நீங்கள் புதுசாக எந்த காரியத்தையும் செய்யாதீங்க. ஒரு வருஷத்துக்கு புதிய முயற்சிகள் எதுவும் பண்ண வேண்டாம். முதலீடெல்லாம் செய்யாதீங்க. பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அன்பான தனுசு ராசி என்பதில் உங்களுக்கு அருமையான நாள். குரு பகவான் உங்களுக்கு 7ஆம் இடத்துக்கு வந்துட்டு தான் பொறுத்து தான் கொள்ளணும். அதனால் அந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது உங்களுக்கு. அதனால் நல்ல நாள். சனி 3ல் ராகு 4ல் இதெல்லாம் தனுசு ராசி என்பவர்களுக்கு ஓராண்டுக்கு அருமையாக இருக்கிறது. நல்ல நாள், நல்ல எல்லாம் நடக்கும். அன்பான மகர ராசி என்பதில் உங்களுக்கு குருபான் 5ல் இருக்கார். ஆனால் 6ஆம் இடத்துக்கு வந்துட்டு அதனுடைய பவரை ஆரம்பிச்சிடும் இப்போ நீலேருந்து. அதனால் பார்த்து ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். 7:30 முடிகிற நேரம். 3ல் ராகு இருப்பது நல்லது, அருமையான நாள். அன்பான கும்பராசி என்பதில் உங்களுக்கு ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. குருபான் 5ஆம் இடத்துக்கு வந்துட்டதாக பொருள் கொள்ள வேண்டும். அதனால் அதனுடைய அமைப்பு நன்றாக இருக்கிறது. அருமையான பலன்கள் எல்லாம் தரும். அன்பான மீனராசி என்பதில் உங்களுக்கு குரு பகவான் இப்போ 3ல் இருந்து இப்போ 4ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. அந்த 4ஆம் இடத்தினுடைய அமைப்பு சிறப்பாக இருக்காது. ஆனால் தொழிற்சாலை நன்றாக இருக்கும். 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதனால் மகராசி, கும்பராசி, மீனராசி என்பதில் உங்களுக்கு 7னுடைய தாக்கம் இருக்கிறது. அதனால் 7 சனியுடைய தாக்கம் கொஞ்சம் பாதிப்புகளை ஏற்படுத்தும். பார்த்து கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதம் இருங்க. சனிக்கிழமை சைவம் அசைவம் சாப்பிட்றவங்க சைவமாக இருங்க. சைவமாக சாப்பிட்டுட்டு சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி அர்ச்சனை பண்ணுங்க. வன்னி பாத்திரம் கிடைச்சா வன்னி பாத்திரத்தினால அர்ச்சனை பண்ணுங்க. எள்ளு சாதனம் செஞ்சு காக்காய்க்கு வைங்க. இதெல்லாம் உங்களுக்கு நல்லது. கோளறு திருப்பதியும் பாராயணம் பண்ணுங்க. அன்பான நேயர்களை நமக்கு கிரகங்கள் அவங்களுடைய தன்மைகளை அவங்க செஞ்சு தான் தீருவாங்க. அதுலேருந்து நம்ம வெளியில் வரணும். அப்படின்னா நமக்கு இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. இந்த அருமையான நாள் உங்களுக்கு பங்குனி உத்தரம் என்று. இந்த பங்குனி உத்தரத்தில் இன்றைக்கு முருகப்பெருமானுடைய வழிபாடு மிகவும் சிறந்தது. அதனால் இந்த முருகப்பெருமானுடைய வழிபாடு, முருகப்பெருமானை நாம் வழிபட்டமையானால் நமக்கு எல்லா விதமான சிரமங்களும் குறைந்து நமக்கு நல்லருள் செய்வார். ஏன்னா வேறு யாராலையும் எதையுமே சாதிக்க முடியாதான். முருகன் நினைச்சா எதை வேணாலும் சாதிச்சிடலாமா அப்படின்னு சொல்கிறாரு. அயனுடைய கையெழுத்தை கூட தலையெழுத்தை கூட அவர் எழுத்தை கூட மாற்றிக்கொள்ளான்னு அருணகிரிநாதர் சொல்கிறார். அதனால் அந்த முருகப்பெருமான் நினைத்தாருன்னா எல்லாத்தையும் மாற்றி அமைக்க முடியும். அப்பெரும் ஆற்றல் படைத்தவர் அவர். அதனால் அந்த இன்று அருமையான நாள், முருகப்பெருமானுக்கு வழிபடக்கூடிய நாள். அந்த முருகப்பெருமானுடைய வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்க. எல்லா வல்ல எம்பெருமான் முருகப்பெருமான் நமக்கு நல்லருள் செய்வார். எல்லோரும் நலமுடன் வாழணும். குழந்தைகள்லாம் நீ கூட்டின்னு போய் கோவிலில் தரிசனம் பண்ணுங்க. நல்லது நடக்கும், நல்ல காரியங்களாக நடக்கும். நமக்கு இறை வழிபாடு தான் நமக்கு ரொம்ப முக்கியம். அன்பான நேயர்களில் நமக்கு நான் தினம் அதான் சொல்லிட்டு இருக்கேன். இறை வழிபாடு செய்யுங்கள். ஜாதகத்தை நன்றாக பாருங்கள். ஒரு நல்ல ஜோதிடரை பாருங்கள். ஒரு நல்ல மருத்துவரை அணுகி உடல்நிலையை காட்டுங்கள். நன்மை தரும். நல்ல ஜோதிடர், நல்ல மருத்துவர், இவர்களால் நமக்கு நன்மை உண்டு. ஒரு ஜோதிடரும் ஒரு மருத்துவரும் இறைவனுக்கு ஒப்பானவர்கள். அவர்கள் நமக்கு வழிகாட்டுகின்றவர்கள். ஜோதிடர் நமக்கு வழிகாட்டுகின்றவர்கள். மருத்துவர் நமக்கு உடல் ஆரோக்கியத்தை நிவர்த்தி செய்து உங்களுக்கு உடம்புல இப்படிலாம் இருக்குது, என்னென்னா மருந்து சாப்பிடுமோ நோய் தீவிரம் அப்படியே நமக்கு வழிகாட்டுறவங்க. இவங்க 2 பேரும் தவறே பண்ணக்கூடாது. தவறு பண்ணாமல் நமக்கு நல்ல வழிகளை காட்டி நம்மளை வாழ வைக்க வேண்டிய தெய்வமாக அவர்கள் இருக்கின்றார்கள். அதனால் அந்த நல்ல ஒரு மருத்துவரையும் நல்ல ஜோதிடரையும் அணுகி நல்லது அடைய வேண்டும். உங்கள் ஜாதகங்களை கொண்டு கொடுத்து ஆராய்ச்சி செய்து கிரகங்கள்லாம் எப்படி இருக்குது, கோச்சார பலனை மட்டும் முழுமையாக நம்பிக்கொண்டு எதையுமே செய்யாதீங்க. அது ஒரு கடுமையாக எப்படி போனாலும் ஒரு 15% மேலே வேலை செய்யாது. அதனால் ஜாதகத்தில் இருக்க தசா புத்தி தான், திசை புத்தி அந்தர வரை நம்ம பார்க்கலாம். இதுதான் நமக்கு வேலை செய்யும். அதனால் அன்பான நேயர்களை எல்லோரும் நலம் பெற்று பல்லாண்டு வாழணும். எல்லாம் வல்ல இறைவனை எம்பெருமான் சர்வேஸ்வரனை பிரார்த்தனை செய்து வள்ளல்
மணாளன் முருகப்பெருமானை பிரார்த்தனை செய்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.